இந்த வீடியோவில் ஓஷோ அவேர்னஸ் குறித்து என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வாழ்கிற சமுதாயம், அந்த சமுதாயத்தில் ஒரு மெக்கானிக்கலான வாழ்க்கையை தான் வாழ வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு எஃபிஷியன்ட் வேணும் அப்படின்னு இந்த சமுதாயம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போது எது எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும்னா ஒரு ரோபோட் தான். நீ மெக்கானிக்கலாக வேலை செய்யும்போது வாழும்போது தான் உன்னால் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியும். நீ அவேர்னஸோட வாழும்போது உன்னால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ரோபோட் தான் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். ஆனால் இந்த சமுதாயம் உங்ககிட்ட அந்த எஃபிஷியண்ட்டை தான் எதிர்பார்க்குது இல்லையா? அப்போது அவேர்னஸ் இருக்கிற ஒருத்தனால அந்த மாதிரி ரோபோட் மாதிரி வேலை செய்ய முடியாது. ஆனால் அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிற ஒருவனால தான் இந்த சொசைட்டியில் சக்ஸஸ் ஆக முடியும். அவன் தான் நிறைய பணம், பேர், புகழ் இதெல்லாம் சம்பாரித்து வச்சுருப்பான். இந்த மாதிரி எத்தனையோ மக்களை இந்த உலகம் பார்த்துருக்கு. நீங்கள் அவனை பார்த்து, அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்து ஜெல்லஸ் ஆகாதீங்க, அவனுக்காக நீங்கள் பரிதாபப்படுங்க அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. ஏன்னா அவன் அந்த மாதிரி வாழ்கிறதுனால அவனுக்கு அந்த பணம், அந்த ஒரு வசதி வாய்ப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்குதே தவிர தன்னளவில் அவன் நிறைவாக இருக்க மாட்டான். அப்போது அவேர்னஸ் உள்ள மனிதனால் அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக ரோபோட்டிக்காக வேலை செய்ய முடியாட்டியும் அவன் தன்னளவில் நிறைவாக இருப்பான். அப்போது அந்த அவேர்னஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி அவேர்னஸ் உள்ள மனிதனுடைய பேச்சு, செயல், அவனுடைய கையினுடைய சைகை கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்கும். அவனுடைய அந்த ஆழத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவனுடைய பார்க்குற பார்வை, அவனுடைய கை அசைவு, அவன் பார்க்குற விதம், அவன் கண்களுடைய ஆழம், இது எல்லாமே ஒரு கிரேஸோடு இருக்கும். அதாவது அவேர்னஸ் உள்ள மனிதனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆக்சுவலாக இது ஓஷோவுக்கு பொருந்தும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா அவருடைய வீடியோக்கெல்லாம் அவர் பேசும்போது அவருடைய கை அசைவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அவேர்னஸாக இருக்கும். அதே போல் அவருடைய கண்களுடைய ஆழம், அப்பா, அதை எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அவர் அதுக்கு உதாரணம் அவர் தான், ஓஷோ தான். அப்போது இந்த மாதிரி அவேர்னஸோட வாழுங்க. நீங்கள் இங்கே வாங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் அவேர்னஸில் வளருங்க. திரும்ப மார்க்கெட் பிளேஸ், அந்த சமுதாயத்துக்கு போய் திரும்ப அதே வேலையை அவேர்னஸோட செய்ய முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த அவேர்னஸ்னால் என்ன அப்படின்னா, தியானம் செய்ய செய்ய அவேர்னஸ் வளரும். அப்போ அந்த அவேர்னஸ் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடல் நாம் இல்லை, நாம் இந்த உடலில் வாழ்கிறோம், ஆனால் நாம் இந்த உடல் கிடையாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும். அதன் பிறகு நாம் இந்த மனம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும். அதாவது நாம் இந்த மனதை பயன்படுத்துகிறோமே தவிர நாம் இந்த மைண்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேயும் கூட நீங்கள் அவேர்னஸோடு இருக்கிற ஒரு நிலை வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத நீங்களே ஒரு விழிப்பு நிலையோடு பார்த்துட்ருப்பீங்க. அப்போது மைண்டு, பாடி, தாட்ஸு, அதாவது மைண்டு, பாடி, உங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் நாம கிடையாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரும். அதன் பிறகு தூக்கத்துலேயும் வரும் இல்லையா? அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் வரும். இந்த தூக்கமும் மரணமும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும். ஏன்னா நீங்கள் இந்த உடலில் இருக்கும்போதே நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த மனம் கிடையாது, ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மரணம் வந்தாலும் அதுவும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த அவேர்னஸில் நீங்கள் அங்கேயும் இந்த உடலை விட்டு உங்கள் உயிர் பிரிந்தாலும் நீங்கள் அந்த அவேர்னஸில்
அதையும் கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. அந்த அவேர்னஸ் அப்படியே இருக்கும். அப்ப அதையும் தூக்கத்துல நீங்க எப்படி நீங்க வேடிக்கை பார்த்தீங்களோ, அதே மாரி தான் அதுக்கு மரணம் நிகழும்போதும் அது வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கும். அதனால ஓஷோ என்ன சொல்றாருன்னா, எஃபிசியன்ட்டா வேலை செஞ்ச எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல இருந்தாங்க. ஆனா, அவங்கலாம் இருந்த தடயமே தெரியாம மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா, இந்த உலகம் யார நினைவு வச்சிருக்கும் அப்டின்னா, அந்த அவேர்னஸ்ல வளர்ந்தவங்க, மலர்ந்தவங்க. உதாரணத்துக்கு சொல்றாரு. நெறைய ஞானிகளுடைய பெயர்கள வந்து சொல்றாரு. புத்தா, லாவோ ட்சு, மன்சூர், ஜீசஸ் இந்த மாதிரி நெறைய ஞானிகளுடைய பெயர்கள வந்து சொல்றாரு. அவங்கள தான் வந்து இந்த உலகம் வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுட்ருக்கு. அப்போ யார் உயர்ந்த ஆன்மாக்கள்? எப்படி வாழ்றது உண்மையான வாழ்க்கைன்னு இதுல இருந்தே தெரியுது இல்லையா? நீங்க அவேர்னஸோட வாழ்றது உண்மையான வாழ்க்கையா? இல்ல வந்து எஃபிசியன்ட்டா நல்ல வேலை செஞ்சு நெறைய பணம் சம்பாரிச்சு, இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு மரியாதை, கௌரவம் இதோட வாழ்றது உண்மையான வாழ்க்கையா? அப்ப அவேர்னஸோட வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை இல்லையா? அப்ப அததான் வந்து ஓஷோ சொல்றாரு. அப்ப அந்த அவேர்னஸ்க்கு உதவக்கூடியவை தியானங்கள் தான். தியானம் தான். தியானம் செய்வோம், அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வில் வளர்வோம். நம்ம சேனல்ல நெறைய ஓஷோவுடைய தியானங்கள் எப்படி செய்றது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அத பார்த்து கண்டிப்பா தியானம் செய்யுங்க. நன்றி.